व्यासं शरीरं मे विसर्जनं जिह्वा मे मधुमत्तमाभ्यां भूरिदिस्सृतं ब्रह्मण कोशोषि मेतया विकितः. அதாவது உபனிஷத்து அப்படிங்கிறது வேதாந்தத்தினுடைய சாரம். பகவான்கிட்ட ரொம்ப பிரீத்தி ஏற்படணும், அன்பு ஏற்படணும் அப்படின்னா நம்மளை யாராவது ஸ்தோத்திரம் பண்ணணும், அவகிட்ட நம்ம ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கணும், ஒரு பேரை சம்பாதிக்கணும்னா ஹிதமாக நடந்துக்கணும் அவகிட்ட, இல்லையா? அந்த ஹிதம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று அவளை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரபு இருக்கார், மகாராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க. மகாராஜாவினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவன் எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை பார்க்காம சோம்பேறியாக மகாராஜா கிட்ட இருந்துட்டு மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான். பார்க்குறவன் என்ன பண்ணுவா, இவன் தான் மகாராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கான், மகாராஜா இவனிடத்தில் ரொம்ப அன்பாக இருக்கான்னு நினைப்பான். இன்னொருவன் என்ன பண்ணுறான், அதே ராஜாங்கத்தில் கண்ணுக்கு தெரியாத ராஜாவுக்கு தெரியாமல் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் ராஜாங்கத்தில் வேலை பார்க்குறான், இவனும் மகாராஜாவிடத்தில் தான் இருக்கான். இவன் மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுற வேலை தான் இவனுக்கு, ஜேன்னு சொல்லணும், அதான் வேலை அவனுக்கு. மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், ஆனால் அந்த பிரபுவனுடைய அரண்மனையில் இருக்கும்படியாக எல்லா வேலைகளையும் அவன் பார்க்கணும். இதில் இன்னொரு விசேஷம்னா, ஸ்தோத்திரம் பண்ணுறவன் ராஜாவின் இடத்துல பிரீத்தியாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் பார்க்கிறவாளுக்கு அவன் ராஜாவின் இடத்துல பிரீத்தியாக இருக்கிற மாதிரி ஒரு மாய, ஒரு பாவம். கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான் அரண்மனைக்குள்ளே. அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல அவன் ராஜா கிட்ட பிரீதியாக இருக்கானான்னு மக்களுக்கு தெரியாது, ராஜா அவனிடத்துல பிரீதியாக இருக்கானான்னு தெரியாது. ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணுறார், தன் பக்கத்தில் அருகாமையிலேயே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் பாருங்கோ, இவனிடத்துல பிரீதி கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, ராஜா இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவன் ஸ்தோத்திரத்துக்காக நியமிக்கப்பட்டவன், அவன் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இந்த கண்ணுக்கு தெரியாத வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா ராஜாங்கத்தில், அவனிடத்துல ராஜா ரொம்ப பிரீத்தியாக இருப்பார். ஏன்னா அவனுடைய வேலைகள் கண்ணுக்கு தெரியாத வேலை. ஆனாலும் பிரீதியை ரெண்டு விதமாக சம்பாதிக்கலாம். ஒரு எறும்பு இருக்குது, ஒரு உணவை தூக்கின்னு போடுது, அந்த உணவு நீளமாக இருக்குது, எறும்புக்கு நீளமாக இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோ. இந்த போயிட்டே இருக்கும்போது ஒரு விரிசல் வருது. இப்போ இந்த உணவை எடுத்துட்டு எறும்பு அந்த பக்கம் போகணும், விரிசலை தாண்டணும். இப்போ என்ன பண்ணுறது இந்த எறும்பு, பகவான் அதுக்கு அறிவு எப்படி கொடுத்துருக்கான், இந்த உணவை வச்சுட்டு அது மேலே ஏறி அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து அந்த உணவை எடுத்துன்னு போகிறது. அந்த எறும்புக்குன்னு உண்டானதான உணவை தூக்கும்படியான ஒரு இதை பகவான் அந்த பலுவை தூக்குற அளவுக்கு கொடுத்துருக்கான். ஒரு பூனை இருக்குது, அது ஒரு பெரிய பெருச்சாலியை கூட எடுத்துன்னு போகிறது. அதுக்கப்புறம் மாடு இருக்குது, கழுதை இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே ஒட்டகம் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பலத்தை அதிகமாக வெயிட்டு தூக்குறது தான், பலு தூக்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யானை இருக்குது. கேரள தேசத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தென்னை மரம் இருக்குது இல்லையா, இந்த மரத்தை தூக்கும். இந்த மரத்தை எறும்பு தூக்காது, இந்த மரத்தை பூனை தூக்காது, இந்த மரத்தை புலி சிங்கம்லாம் தூக்காது, ஒட்டகம் தூக்காது, யானை தூக்கும். இது எல்லா பிராணிகளும் ஒவ்வொரு விதமான வெயிட்டு தூக்குறான். ஆனால் அந்த யானை தூக்குற வெயிட்டை மனுஷன் தூக்க முடியல. இத்தனை பிராணிகளும் தூக்கின வெயிட்டெல்லாம் பிராணிகளுடைய பலத்தை காண்பிக்கிறது, நம்மளிடத்தில் புத்தியினுடைய பலத்தை காண்பிக்கிறது. பிராணிகள் சரீர பலத்தினால இந்த லோகத்தில் எல்லாத்தையும் சாதிச்சுடலாம், அதுக்கு சரீர பலத்தை பகவான் கொடுத்துருக்கார். நமக்கு புத்தி பலத்தை தான் கொடுத்துருக்கான். அந்த புத்தி சத்புத்தியாக இருக்கணும். அதனால தான் பிரம்மண கோஷோஷி மேதயா விகிதாக. அதாவது பிரம்ம கோஷம் அப்படின்னா கோஷிக்கிறது அப்படின்னா, எங்கெல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசுகிறாலோ அதை ஆச்சாரியார் சொல்கிறார். முட்டாள்னு சொல்லிவிட்டு பஜகோவிந்தத்தில் 3 தடவை சொல்கிறார். பஜகோவிந்தம் 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 மூட்டபத்தே. முட்டாள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான பஜி
பஜி அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். பஜின்னா சொல்லு, அதுதான் சொல்லுங்கிறது பஜன், அப்புறம் பஜனை அப்படின்லாம் மாறி போச்சு, மறி வந்துடுத்து. அதனால தான் யாதே ருத்ர சிவா தனு அகோரா பாபஹாசினி அப்படின்னு ஒரு பதம் இருக்குது வேதத்தில். பாபம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தரை ஹிம்சை பண்ணினா பாவம். ஆனால் புண்ணியங்கிறது யாராவது சொல்லி தான் தெரியணும். பாவங்கிறது சொல்லாமல் தெரியும், புண்ணியம் சொன்னால் தான் தெரியும். 2 புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணினா, துளசிக்கு பண்ணினா புண்ணியம்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இது சொல்லி தெரியணும். அதே துளசி செடியை மிதித்தா பாவம்னு தெரியறது. ஒன்று பூஜை பண்ணினா புண்ணியம்னு தெரியறது, ஒன்று பாவத்துக்கு தெரியாமையே பாவத்தை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். புண்ணியத்தை படிக்கணும், பாவத்தை படிக்க வேண்டாம். ஆனால்தான் அகோரா பாபஹாசினி. கோரம்னா ரொம்ப உக்ரமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. அகோரம்னா அசிங்கமில்லாத ஒரு தன்மை. அகோரா பாபஹாசினி. இந்த ஹாசினிங்கிற சப்தம்தான் பிற்காலத்தில் மருவி இந்த யுனானி அது இல்லை காசினின்னு சொல்கிறாவா இந்த மருத்துவத்தில். காசினி அப்படின்னு சொல்கிற, அப்புறம் நிவாரணி நாசினிலாம் சொல்கிற. ஹாசினிங்கிற பதம், ஹாசினி அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது இல்லை. பாவத்தை போக்கணும், பாவத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது, பாவத்தை போக்குறதுக்கு ரைட்டு. ஆற்றுல 10 பாத்திரம் தேய்க்கிறேன்னா 10 போக தேயும்பா, 10 அழிக்க தேயுங்காத. கை அழுந்தனும் 10 போகணும். அது மாதிரி மனசு பகவானுடைய திருவடியில் அழுந்தனும் பாவம் போகணும். அதனால்தான் தனுகு யாதே ருத்ர சிவா தனு. தனுன்னா என்ன சம்ஸ்கிருத வார்த்தைன்னு கேட்டால், கேரளாவில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் சம்ஸ்கிருதம் அபரிமிதமாக தெரியும். தனுன்னா என்ன அர்த்தம்? சரீரம்னு அர்த்தம். தனுன்னா சரீரம். இதை எழுதி வச்சுக்கணும். ஒரு பிரபஞ்ச கேட்டால் அது என்ன அப்படின்னா நாளைக்கு தெரியணும். தனு அப்படின்னா சரீரம் அப்படின்னு அர்த்தம். அதில் தான் சிவா ருத்ரஸ்ய பேஷஜி அப்படின்னு சொல்லும்போது அதில் தனுகுன்னு ஒரு பதத்தை போட்டான். யாதே ருத்ர சிவா தனு அப்படின்னு. தனுன்னா என்ன அர்த்தம்னா சரீரம். சரீரத்தினால அகோரா பாபஹாசினி. அதாவது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகணும்னா உன்னிடத்தில் இருக்கக்கூடியதில் கோரமான தன்மைகள் விலகி நீ ரொம்ப பிரகாசிப்ப, அகோரமாக இருப்ப அப்படின்னு அர்த்தம். அகோரா பாபஹாசினி. அப்போ நீ பாவங்களை தொலைக்கக்கூடியதான புண்ணிய கர்மாவை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புவனம் அப்படின்னா இந்த உலகம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது தனு யோக புவன போகம், தனு யோக புவன போகம். பகவான் என்ன பண்ணுறார்? சரீரத்தை கொடுத்துட்றார். தனுகு கரண புவன யோகம் அப்படின்னு கலிஸ்மிருதி. இந்த சரீரத்தை கொடுத்த பகவான் என்ன பண்ணுறார்? கர்மா பண்ணினவா, கர்மா யாராக இருந்தாலும் கர்மாவை அழிக்கிற வரையும் சுகம் இருக்கும். கர்மா எப்போ அழிகிறதோ சுகம் அதோடு நின்று போயிடும். ஒருத்தனுக்கு கர்ம பலம் இருக்கிற வரையும் சுகபலம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வேத தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா தனுகு கர்ம அப்படின்னா தனு கர்ம, அதுக்கப்புறம் போகம், இந்த 4 சொல்கிறான் அவன். அதனால் முதல்ல தனு அப்படின்னு சரீரம், அடுத்தது புவன கர்ம யோகம். புவனம்ங்கிறது உலகமே இல்லைன்னா கர்மா யாரும் பண்ண போகிறா? எர்த்து இல்லைன்னா ஒன்றும் இல்லையே, எர்த்து தான் நமக்கு ஒர்த்து இல்லையா? அதனால் இந்த எர்த்தை பகவான் கொடுத்துருக்கார். இந்த எர்த்து நமக்கு சரீரத்துக்கு இந்த எர்த்து தான் பிராதானியம். இந்த பிராதானியத்தை எர்த்தை வச்சுருந்தான் கர்மா, கர்மா வச்சு தான் யோகம் போகம் எல்லாம். அப்போ பேஸ் எல்லாம் அடிமட்டத்தில் எது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குன்னா நம்மளுடைய சரீரம். அதனால்தான் உபநிஷத் சொல்கிறது ஜிக்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூருதி ஸ்ருதம். காதில் நல்ல விஷயங்களை கேட்குறதோ வாயால் நல்லது பேசுகிறதோ அது மட்டும் போராது.
சரீரத்தில் உண்டானதான நம்மளுடைய அன்றாட சேரக்கூடிய குப்பைகள்லாம், கண்ணுக்கு தெரிஞ்சு சேரக்கூடிய குப்பைகளை, கண்ணில் எந்த குப்பையை பார்க்குறோமோ அந்த கண்ணே அந்த குப்பையை போக்கிடும். சரீரத்தை வச்சு, கையை வச்சு, காலை வச்சு, வாயில் ஊதி கூட போக்கிடும். பார்க்குற கண்ணால் எல்லாத்தையும் போக்குறதுக்கு உண்டான ஆற்றல் சரீரத்தில் அந்த இந்திரியங்களை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு குப்பை இருக்கு இல்லையா, அந்த குப்பையை போக்கணும்னா அதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு சரீரத்தில் நல்லதெல்லாம் பண்ணணும். அதனால் நல்லது பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகிறது? எத்தனையோ பேர் லோகத்தில் நல்லது பண்ணாமல் இல்லையா? அவெல்லாம் வாழலையா? அவெல்லாம் ஜீவிக்கலையா? அவள் ஆனந்தமாக இல்லையா? அவள் சம்பாதிக்கலையா? படிக்கலையா? கல்யாணம் பண்ணிக்கலையா? குழந்தை பார்க்கலையா? கார் வச்சுக்கலையா? பங்களா வச்சுக்கலையா? எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்தாலும் கூட சகலமும் இருந்து இப்போது இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த சோபாவை நாற்காலி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த விளக்கு ஒருத்தன் தயார் பண்ணியிருக்கான். இந்த ஜன்னல் ஒரு தச்சம் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் இங்கே இருக்கிற அத்தனை பொருளையும் யாரோ ஒருத்தன் உருவாக்கியிருக்கான். இதையும் ஒருத்தன் உருவாக்கியிருக்கான். அப்போது இது அத்தனையும் உருவாக்கியிருக்கான். யாரும் எல்லாத்தையும் உருவாக்கலாம். ஒரு உயர்ந்ததான தாமரை புஷ்பத்துக்கோ ரோஜா புஷ்பத்துக்கோ உண்டான வாசனையை எந்த சயின்டிஸ்ட்டும் உண்டாக்க முடியாது. ரோஜா மாதிரி ஒரு ரோஜாவை உண்டாக்கலாம், ஆனால் ரோஜாவுக்கு உண்டான வாசனையை இது சுவாமி வாசனை பகவான் தான் கொடுக்குறாரு. நீ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், அத்தனையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீ ஒரு தனியாக ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு காற்றை சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு வாயுவை சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு எர்த்தை சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு ஆகாசத்தை சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு அக்னியை சிருஷ்டி பண்ண முடியாது. அதெல்லாம் நேச்சுரல். அதை வச்சுட்டு அதில் ஏதாவது நீ சுவாமி கொடுத்ததுலேயே நீ அதில் ஏதாவது அனலைஸ் பண்ணலாம். ஆனால் உயர்ந்ததான புஷ்பம், நானும் ஒரு ரோஜா பூவை கண்டுபிடிக்கலாம். ரோஜாவை கண்டுபிடிச்சவன் ரோஜாவினுடைய வாசனையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டா இந்த வாசனை எங்கேருந்து எடுத்துன்னு வர முடியும்? சரி, வாசனையை வச்சுட்ட, இந்த வாசனையை அதுக்குள்ளே பர்மனெண்ட்டாக இருக்கும்படியும் கூட பண்ணிவிடுவேன். ஆனால் வாசனையை வர வச்சா வாசனையை போக்க தெரியாது, வாசனையை போக்க தெரிஞ்சால் வாசனையை வர வைக்க தெரியாது, ரெண்டும் தெரிஞ்சால் ரோஜாவை சிருஷ்டி பண்ண தெரியாது. எல்லாமே தெரிஞ்சு கொடுத்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் சுவாமிக்கு வேலை கிடையாது. பிரபுஞ்சனன்வனஸ்தம் உபயோராக்னியோத்யாம் உபநிஷத்து என்ன சொல்கிறதுன்னா இந்த லோகத்தில் எல்லாம் மாயைன்னு அர்த்தம். எல்லாமே மாயை. இவ மாய, அவ மாய, நீ மாய, எல்லா மாய, இங்கே இருக்கிறதெல்லாம் மாய. இது எல்லாத்தையும் விளக்கிட்டு கடைசியில் அத்தனை விளக்கிட்டா எது ஒன்று நம்மளால் விளக்க முடியாத ஒரு சைதன்யம் இருக்கோ அதுதான் சுவாமி. எந்த சைதன்யம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நான் யானை பூனை கரடி எல்லாம் சொன்னேன், எல்லாம் பளு தூக்குறது. நாம்ளும் நம்மளால் முடிஞ்ச பலுவை தூக்குறோம். ஆனால் யானை தூக்குற கட்டையை நம்மளால் தூக்க முடியல. அதுக்கு அங்கே என்ன காரணம்? அங்கே பகவான் ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கான். எல்லா பிராணிகளுக்கும் எனர்ஜியை கொடுத்துருக்கான். ஆனால் அறிவுங்கிற எனர்ஜியை மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்கான். அதனால் சில தாவரங்கள், சில பிராணிகள், பல ஜந்துக்கள், சில மிருகங்கள், சில மனிதர்கள் எல்லாத்துக்கும் அதனுடைய தர்மத்தில் அது வாழணும் அப்படிங்கிற ஒரு நீதி இருக்குது இல்லையா? அது மாதிரி தர்ம பிரகாரம் நாம் அது நடக்கணும். அது நமக்கு எது நடந்தாலும் ஒரு பிரபுவினிடத்தில் ஒரு கைங்கரியம் பண்ணுறவனுக்கு பிரபு இந்த பக்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவன பிரபு எப்போவாவது நினைப்பார். ஆனால் பிரபு எப்பவும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவன் நினச்சிட்டா அதுதான் அவனுக்கு சிரேயஸ். ஆக நாம் பகவானுக்கு பிரீத்திகரமாக ஒரு காரியத்தையும் பண்ணணும். பகவான் சந்தோஷமாக இருக்கார், பகவானை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பகவத் பிரீத்திகரமாக பண்ணக்கூடியதான ஒரு வைபவத்தினால நாம் மட்டும் ஸ்ரேயஸாக இருக்கிறது இல்லை, இந்த லோகமே ஸ்ரேயஸாக இருக்குது. இந்த லோகம் ஸ்ரேயஸாக இருக்குது அப்படின்னா அந்த லோகத்தில் நாமும் இருக்கும். லோகம் மட்டும் தனியில்லை, நாமும் இருக்கும். அதனால் தனுங்கிற சரீரம்
அப்புறம் பூமி, அதுக்கப்புறம் கர்மா, அதுக்கப்புறம் போகம். இப்போ இந்த கர்மாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பகவானும் வந்து கர்மயோகம்னு சொல்கிறார் கீதையில், பக்தி யோகத்தையும் சொல்கிறார். ஆனால் கர்மயோகத்தினுடைய கான்செப்டும் பக்தி யோகத்தினுடைய கான்செப்டும் அவர் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறார். பக்தி யோகம்னு சொல்லும்போது பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு எப்படிலாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஆடுறது, பாடுறது, உன்னுடைய இந்திரியங்கள் மூலமாக நீ எப்படிலாம் பகவானை வந்து ஆனந்தப்படுத்துகிற, அதெல்லாம் ஒரு பக்தி யோகம்னு சொல்லிட்டார். கர்மாங்கிறத சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறார், மனிதனுக்குன்னு உண்டான வரையறுக்கப்பட்ட சில தர்மங்களை கடைப்பிடிங்கிறார். என்ன நீ கொண்டாடுவது பக்தி, உன்னை நீ கொண்டாடுவது கர்மா. உன்னையே நீ கொண்டாடினா கர்மா. உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீ கொண்டாடும்போது அது கர்மா, எனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீ கொண்டாடும்போது அது பக்தி. அவ்வளோதான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும். ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் ஒன்று அப்படிங்கிறதுல பகவத் ஸ்வரூபத்தை அடைய முடியாது. நாமரூப குண விசேஷமே வந்து பகவானுடைய நாமத்தையும் ரூபத்தையும் குணங்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறது பக்தி. அந்த பக்தியை வெளிப்படுத்தும் போது நாம் பகவான் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சம், நாம் அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு நிலை. சாமான்யமான ஒரு சாதாரண நிலையும் அசாதாரணமான நிலையும், ஒரு அமங்கலமும் ஒரு மங்களமும், ஒரு திவ்யமும் ஒரு அதிவ்யமும், ஒரு கோரமும் ஒரு அகோரமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் அவர் வேறு நாம் வேறுங்கிற ஒரு நிலையில் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்ம பக்தியினால் நம்மளுடைய மனசு வந்து உயர்ந்த நிலைமைக்கு வரும். அதனால் மனசு அப்படிங்கிறத வந்து ஒரு சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் இந்திரியாணி மனோபுத்திர் சத்வந்தேஜோ பலந்திருதிகி. அந்த இந்திரியங்கள்னால் நாம் நல்லதெல்லாம் பண்ணி அந்த இந்திரிய சுகத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடுறதுக்கு உண்டானதான, ஏன்னா அந்த இந்திரியங்கள் சுகத்தை விட தான் பகவான் வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்னு அவர் தான் கர்மா அப்படிங்கிறது ஒரு இந்திரியத்தை கொடுக்குறார். ஞானேந்திரியம் அவர் தான், கர்மேந்திரியம் அவர் தான். அதனால் பகவானையே இந்திரியங்கள் ரூபமாக நம்ம இந்திரியங்களை பூரா பகவான் பக்கமே திருப்பணும். ராமாயணத்தில் ஒரு சின்ன ஒரு நொடியில் ஒரு கதை சொல்லிட்டார் ராமர். சீதா பிராட்டி காட்டில் உட்காந்துருக்க, காகுஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காகம், ஒரு அசுரன் காகமாக அவதாரம் பண்ணி அவருடைய ஸ்தனபாகத்தை சீதையினுடைய ஸ்தனத்தை கொத்துறது. ராமர் வந்து சீதா பிராட்டியினுடைய மடியில் தலை வச்சு படுத்துன்னு இருக்கார். இது கொத்தினோன்னு அந்த பிளட்டு இரத்தமானது ராமருடைய முகத்தில் அப்படி விழருது, ட்ராப்பாக விழும்போது இவர் வந்து தூக்கத்தில் எழுப்ப முடியாது. இதுவர் வேதனையை தாங்கிட்டு தாயார் இருக்கா, வேதனையை தாங்கிட்டு. இப்போ ராமர் வந்து அந்த 2-3 ட்ராப் இருந்தாலும் இப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னே கோவம் வந்துடுத்து. சீதை வந்து என்ன தான் இருந்தாலும் பாப்பம், யார் பாவம் பண்ணாலும் என்ன குற்றம் பண்ணாலும் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவா தண்டிக்கிறதாக சரித்திரம் கிடையாது. தண்டனையே கொடுக்க மாட்டான். அப்பா தான் எல்லா தண்டனையும் கொடுப்பார். அம்மா தண்டனை கொடுத்ததாக சரித்திரம் இல்லை. என்ன, அதனால் கெட்ட குழந்தை இருக்கலாம், ஆனால் கெட்ட அம்மா இருக்க முடியாது உலகத்தில். ஆனாலும் தாயார் என்ன பண்ணுறான்னா மன்னிக்கிற சுபாவம் சீதா பிராட்டிக்கு. அப்போ இந்த காகுஸ்தன்கிற காகம் வந்து இவர் துவம்சம் பண்ணுறது, இவர் ஏந்திருந்துட்டார். ஏந்திருந்து அவர் கோபம் வந்து தன்னுடைய தனுசு எடுத்து தன்னுடைய அம்பு எடுத்து வில்லு எழுத போகிறார், அடிக்கிறார். இது பறந்து போகிறது. அப்போ என்ன ஆகுது, சீதை அவர்கிட்ட கெஞ்சறா, பாவம் விட்டுருங்கோ அப்படின்னு. பண்ணினது மகா பாவம். ஆனால் சீதா பிராட்டி ராமபிரான்கிட்ட கெஞ்சரா. தாயார் வந்து சொல்கிறா, விட்டுரு, பழிச்சு போட்டோன்னு. அப்போ ராமர் ஒரு மெசேஜ் சொல்கிறார், அழிப்பதற்காக நான் விட்ட அம்பு, ஆனால் அந்த அம்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் திரும்பணும். ஒன்று எதையாவது ஒன்று அழிக்கணும், அவன் அழிக்கணும்னு விட்ட அம்பு ஒரு கண்ணையாவது அழிக்கட்டும் அப்படின்னு. ஒரு கண்ணை மட்டும் அழிக்கிறதுக்காக ஏவப்பட்ட அம்பு அழிக்கத்தானே போகணும். ஆடு அழிச்சா என்ன, கண்ணை அழிச்சா என்ன,
அது சொல்லுவாள் வழக்கத்தில், ஆளுக்கு வரத்துக்கு பதிலாக காலுக்கு வந்தது, தலைக்கு வந்தது, தலைப்பாடு போச்சுன்னு. அந்த மாதிரி ஒரு நேத்திரத்தை குத்திட்டு இவர் பகவான் இடத்துல சரணாகதி பண்ணினார். அது மாதிரி சரணாகதி பண்ணும்போது அது ஒரு பக்ஷி இல்லையா, அப்போது ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட பாதத்தில் அது சரணாகதி பண்ணுறது. அந்த முகம் திரும்பி இருந்தது. அப்படி முகம் திரும்பி இருக்கும்போது சீதா பிராட்டி ராமருடைய பாதத்தில் அந்த முகத்தை திருப்பி வச்சாலாம். அந்த காகத்துக்கு நீ எப்படி சரணாகதி பண்ணோன்னு திருப்பி வைக்கிறாளாம். அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த திருப்பி வைக்கிறா பற்றியில் சரணாகதி பண்ணணும். அது மாதிரி நம்மளுடைய மனசு அப்படி சரணாகதி பண்ணுற அளவுக்கு திரும்பணும். அந்த திருப்பி வைக்கக்கூடிய ஆற்றல் சரணாகதி பண்ண தெரியாத ஒரு பட்சியை சீதா பிராட்டி கைப்பட்டு சரணாகதி எந்த மாதிரி பண்ணணும்னு எப்படி சொல்லிக் கொடுக்குறாளோ அது மாதிரி குருமார்களாக இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்னா, பகவானுடைய சரணாகதியை எப்படி நீ அடையணும், எப்படி அவளை பிடிச்சிக்கணும், எப்படி சரண்டர் ஆகணும்னு இவா சொல்கிறா. இவா சரணாகதி தத்துவத்தை அங்கே பண்ணின மாதிரி குருமார்கள் என்ன பண்ணுறான்னா, இதை தான் சரணாகதி, இது தான் நீ இப்படி தான் நமஸ்காரம் பண்ணணும், இந்த டைரெக்ஷனில் இரு, உன்னுடைய மனசு இப்படி போகணும்னு. அதனால் இந்திரியங்கள் அப்படின்னா கண் ரொம்ப அற்புதமான சக்தி, காது அற்புதமான சக்தி, நல்ல வாசனைகளெல்லாம் முகரக்கூடிய அளவுக்கு மூக்கு, நல்ல ருசிக்கிற அளவுக்கு வாய், நல்ல பேசுகிற அளவுக்கு வாய். ஒரு குருக்கிட்ட போய் சிஷ்யன் கேட்டான், உங்களுக்கு எத்தனை சிஷ்யா இருந்தால் பிடிக்கும்னு கேட்டான். குரு சொன்னார், எனக்கு சிஷ்யா எவ்வளோ பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஒரு 100 சிஷ்யாவில் கலெக்ட் பண்ணான். சாயந்தரம் குருவுடைய உபன்யாசம் எல்லோரும் வாங்கணுன்னா. அந்த குரு ரொம்ப வயோதிகமான குரு, ரொம்ப வயோதிகமான குரு. இப்போ அந்த சிஷ்யா என்ன பண்ணால் 100 சிஷ்யாவில் கூட்டின்னு இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் குரு லெக்சர் கொடுக்க போகிறார், எல்லோரும் வாங்கணும்னு கூப்பிட்டான். குரு சொன்னார், இன்றைக்கி என்னப்பா திடீர்னு லெக்சருங்கிற, இன்றைக்கெல்லாம் வேணாம்ப்பா, அதனால் இன்னொரு நாள் பார்த்துப்போம். இவன் சொன்னால், நான் எல்லோரையும் உங்கள்கிட்ட சிஷ்யனாக கொண்டு வந்துட்டேன், நீங்கள் எப்படியாவது உபதேசம் பண்ணணுன்னு. குரு சொன்னார், 1 மாதம் ஆகட்டும்னார். 1 மாதம் ஆச்சு. இப்போ குரு கூப்பிட்டார், இன்றைக்கி சாயந்தரம் எல்லா சிஷ்யாலும் வாங்கோன்னார். எல்லா சிஷ்யாலும் வாங்கோ அப்படின்னார். எல்லோரும் உட்காண்டார் கை கட்டிண்டு. பின் ட்ராப் சைலண்டாக இருக்குது. குரு அமைதியாக இருந்தார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. அந்த குரு ரொம்ப வயோதிகமானவர்னு சொல்லியிருக்க முதல்லையே. இப்படியே குரு என்ன பண்ணார், பேசாமே இருந்தார். அரை மணி ஆச்சு, வாயை திறந்தார். ஆன்னு வாயை திறந்தார். திறந்துவிட்டு வாயை மூடிட்டார். எல்லோரும் போயிட்டு வாங்கிட்டார் குரு. இது ஒரு உபதேசமா, இது ஒரு உபன்யாசமா அப்படின்னாலே எல்லோரும் இருந்துன்னு போயிட்டா. ஒரே ஒரு சிஷ்யம் மட்டும் இருந்தான். குருநாதா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, என்னப்பா கேள்விப்பான்னா. இவ்வளோ சிஷ்யாளுக்கு நீங்கள் ஞானத்தை போதிப்பேன்னு கூட்டின்னு வந்தேன், நீங்கள் ஒரு ஞான உபதேசம் பண்ணலையே, ஆளு வாய் திறந்தாலும் மூடிட்டேலே, நாங்கள் என்ன எடுத்துக்கிறதுன்னா. குரு சொன்னார்ப்பா, வன்மையானது எல்லாம் நம்மிடத்திலிருந்து விலகிய பிறகு மென்மையானது நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னார். உனக்கு ஒன்றும் புரியல, என்ன குருநாதர் சொல்கிறேன்னா. குருநாதர் வாய் திறந்து, என் வாய்க்குள்ளே என்ன இருக்குது பாருன்னார். நாக்கு இருக்குது. இன்னும் என்ன இருக்குது பாருன்னார். சின்ன நாக்கு ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ளே அப்படின்னார். அந்த சிஷ்யன் சொல்லலாம், பரவாயில்லையே, இது எதனால குருநாதர்னா. அப்போ குரு சொல்கிறார், நான் இப்போ பொக்கவாயி, ஒரு பல்லு கூட இல்லை பார்த்தியா என்கிட்ட, வன்மையாக இருக்கக்கூடிய பற்கள் எல்லாம் என்னிடத்துலேருந்து போயிடுத்து, மென்மையான ஒன்று என்னிடத்தில் இருக்குது, அதை நான் காமிச்சேன்னா. அதனால் வன்மையான விஷயங்கள் நம்ம இடத்துல விலகி மென்மையான ஒரு இது இருக்கும்போது தான் நமக்கு ஞானம் வருங்களா தெரிவிக்கிறார். அது ஒரு பெரிய மெசேஜ். அதுக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ லெக்சர் கொடுக்க வேண்டாம். பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, அத்தனை பல்லு உதிர்ந்ததுக்கப்புறம் நாக்கு மென்மையாக இருக்குமா வன்மையாக இருக்குமா? நாக்கு வழவழன்னு நாக்கு மென்மையாக தானே இருக்கும், வழவழப்பாக தானே இருக்கும். இது ஒரு சின்ன மெசேஜ். குரு அதெல்லாம் சொல்லுவார்.
குரு ஆண் வாய் திறந்தாருன்னா ஒரு கொட்டாய் விடுறான்னு அர்த்தம் இல்லை. குரு வாய் திறந்தாருன்னா அது என்ன விஷயம் இருக்குது, மெசேஜ் அவெல்லாம் போயிட்டா. ஆனால் அதில் ஒரு ஞான உபதேசம் சொல்கிறார். என்னன்னு கேட்டால், வன்மையானது இறந்து விட்டது, மென்மையானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி வன்மையான விஷயங்களை அழித்து மென்மையான விஷயங்களை வாழ வைப்பது தான் இந்துவிசத்தில் பெரிய தத்துவம். அதனால தான் தனு அப்படிங்கிற ஒரு சப்தம் பகவான் கையை கொடுத்துருக்கார், காலை கொடுத்துருக்கார், கழுத்தை கொடுத்துருக்கார், இந்திரியங்களை கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதுங்கிறான். அதுக்கு ஒரு மிஷின் எங்கே இருக்குதுன்னு தெரில. திடீர்னு சாப்பிட்டா அதெல்லாம் எங்கேயோ போகிறதுங்கிறான். பார்த்தா ஹார்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுறதுங்கிறான். எங்கேயுமே லிவருங்கிறான், கிட்னிங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். அப்போது இது ஒரு மிஷின் தானே. அப்போ இந்த மிஷினை ஒருத்தன் செஞ்சுருக்கணுமோ இல்லையோ? மிஷின் ஓடுறதோ இல்லையோ? ஒரு சத்தம் வருது, நம்ம பேசுகிறோம், இந்த சவுண்டு, அது சவுண்ட் பாக்ஸ் உள்ளே இருக்குங்களாம். யார் வச்சா அது புரியல. நம்மளால் பண்ண ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு மனிதனை இந்த மாதிரி இயற்கையாக ஒரு மனிதனை யாராவது சிருஷ்டி பண்ண முடியுமோ? லோகத்தில் எல்லாத்தையும் ஒரு சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்குது. சிந்தாமணின்னு ஒரு கல், அந்த கல் அற்புதமான கல். அது அந்த கல் என்ன பண்ணணும்னா தங்கம். அந்த கல் வந்து எல்லாத்தையும் தங்கமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள கல். ஒரு தகரத்தை வந்து ஒரு இரும்பை வந்து கோல்டு ஆக்கணும் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? ஒரு 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 பொருளை கோல்டு ஆக்கிறதுக்கு என்னது? டிரான்ஸ்ஃபார்ம். வேறு என்ன வார்த்தை அது? ஒரு பித்தளையாக இருந்தால் அது கோல்டு ஆக்கிடும். அப்புறம் அலுமினியத்தை கோல்டு ஆக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோன். அது ஸ்டோன் எல்லாத்தையும் கோல்டு ஆக்கிடும். இந்த சிந்தாமணிங்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கோல்டு ஆக்காது. அது இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது டச் ஆகாமே எல்லாமே கோல்டு ஆகிடும். அதாவது எதிர்மறையான ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவர் இருக்கார், உங்கள் பார்த்து மாப்பிள்ளை. இவர் ஒரு விதத்தில் என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி இவர்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், எதிர்மறைகள் ரெண்டுமே ஈக்குவல் தானே அது. அப்போ சிந்தாமணிங்கிறது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே இவன் கண்டுபிடிக்கிறான், இவன் ஒரு கல்லை பிடிக்கிறப்ப இவன் அதை வந்து அதே எதிர்மறையான ரெண்டு செயல்கள் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், PAR, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ். எதிர்மறைகளான விஷயங்கள் ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறது. அது மாதிரி தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற சில விஷயங்கள் இதில் ஒத்து வந்தாலும் கூட ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறது சுவாமி. அதனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடியதான தலையிலேருந்து பாத வரையும் கேசாதி பாத பரியந்தம் இருக்கக்கூடியதான அத்தனையும் பகவான் தான் உண்டு பண்ணுறார். அதனால் நமக்கு வந்து பகவான்கிட்ட பிரேமை, பகவான்கிட்ட பிரீதி, பகவான்கிட்ட அன்பு, பகவான்கிட்ட வந்து ஒரு ட்ரூ லவ், இதெல்லாம் இருக்கணும். எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் கல்யாணம் ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறா வச்சுக்கோங்க, ஒரு பையனுக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பையனை பார்க்குறா. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை அது வந்து வாய்ப்போ ஒரு லக்கோ அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தனை பார்க்குறான்னா அங்கே ரெண்டும் மனசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அங்கே மனசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டு பேர் மனசு ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிடலாங்கிற.
அங்கே வந்து 4 நட்சத்திரம் கோத்திரம் குளம் அதெல்லாம் பார்க்கறதில்ல, படிப்பு கிடிப்பெல்லாம் பார்க்கல. மனசு 2 பேருக்கு ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணிவிடுவா. அது மாதிரி 2 பேர் வாழ்க்கையில் ஒன்றா சேரணும்னா எப்படி மனசு ஒத்து போகணுமோ அது மாதிரி பகவானும் நாம்பளும் ஒன்றா ஆகணும்னா நமக்கும் பகவானுக்கும் உண்டான மனசு ஒத்து போகணும். பகவானோட மனசு வந்து லிங்க் ஆகணும். அது மாதிரி நமக்கு வந்து வேல்யூவான பொறுப்பு. உங்காத்து குழந்தை வந்து இந்த குழந்தை வந்து இந்த விளக்கை வந்து பக்கத்தில் போகும். சப்போஸ் அந்த விளக்கை தூக்கிறது, அதில் இருக்கிற எண்ணெய் கொட்டுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் லேம்பு கூட இருக்குது, இப்படி எரியும். அது என்ன பண்ணும்? அது ஆர்டிஃபிஷியல் லேம்புன்னு எடுத்துக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக ரியலாங்கிறது யாருக்கு தெரியும்? மெச்சூர்ட் ஆனவளுக்கு தெரியும். அது மாதிரி ரியலாக இருக்கக்கூடிய காடை இந்த கலியுகத்தில் ஆர்டிஃபிஷியலாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்னால ரியல் காடாக தான் இருக்கும், நம்ம குழந்தையாக தான் இருக்கும், மெச்சூர்ட் ஆகலை. அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த லேம்பு எடுக்கிறது, பார்த்தா திடீர்னு அந்த எண்ணெய் கொட்டுறது, திரி அணைஞ்சு போகிறது, எல்லாம் உடனே எல்லாம் சொல்கிறான், ஐயோ அவசகுணம் ஆகிடுத்து, விளக்கு அணைஞ்சு போச்சு. சகுனம் அபசகுனங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அதான் தியாகபிரம்மன் சொன்னார், முட்டாள்கள் நீங்கள்லாம் பிற்காலத்தில் அது சகுனம் சரியில்லை இது சகுனம் சரியில்லை என்பேல் தினமே சுதினம்னு விட்டார் அவர். எல்லா நாளுமே நல்ல நாள், நாளெல்லாம் நல்ல நாளேன்ட்டார். தினமே சுதினம்னு விட்டார். அதுக்கப்புறம் நீ வந்து இது அவசரம், இது திருஷ்டி, இது வந்து இப்படி ஆகிடுத்து, தேங்காய் கோணல் உடஞ்சி கொடுத்தோ, அது இப்படி ஆகிடுத்து, இப்படி இதெல்லாம் வந்து தேவையில்லாத போகாத ஒரு வழி தேடுறது. அதனால் சிம்பிள், ஒரு சின்ன குழந்தை ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேல்யூவான பொருளை புரிஞ்சுக்கணும். வேல்யூவான பொருள் உங்கள் ஆற்றுல ஒரு வைர தோடு இருக்கும், உங்கள் ஆற்றுக்காரி வச்சுருக்கான்னா அந்த வைரத்தோட உங்கள் ஆற்று குழந்தை கையில் எங்கேயோ மாட்டின்னு கொடுத்து அது என்ன பண்ணும்? முதல்ல குழந்தை கேட்ட எந்த பொருள் கிடைச்சாலும் முதல்ல வாயில் தான் வச்சுக்கும். எந்த பொருள் கிடைச்சாலும் முதல்ல வாயில் தான் வச்சுக்கும். அப்போது பகவான் என்ன பண்ணுறார்? அவரும் குழந்தை, நம்மெல்லாம் பொம்மை, எதை கிடைச்சாலும் அவர் தன்னோட வாயில் தான் கொண்டு போகிறார். அதனால தான் பகவான் வந்து எப்போவும் குழந்தை தெய்வமும் கொண்டாடுற இடத்துலம்பா அந்த வைரத்தை உங்காத்து குழந்தை பெரிய பேர் என்ன விஸ்வேஷா, சரி அவன் ஒரு 2 வயசு பையனுக்கு வைரத்தோடு கிடச்சுன்னு வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண தெரியாது, தூக்கி போடுவான், பந்தாடுவான், அந்த வைரத்தோட வந்து கடித்து பார்ப்பான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? சுற்றி எடுத்து அடித்து பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியாது. அது மாதிரி அதே இப்போ அவனுக்கு அந்த வைரக்கல் கிடச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன பண்ணுவான்? அதை பத்திரப்படுத்துவான், ப்ரிசர்வ் பண்ணி வைப்பான். ஏன்? இதே ஆள் 2 வயசில் என்ன பண்ணான், இப்போ என்ன பண்ணுறான்? இது ஏன்? அன்றைக்கி வேல்யூ தெரியல, இன்றைக்கி வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி பகவானை பற்றின குருவை பற்றின வேல்யூ தெரிகிற வரையும் நாம் குருவையோ பகவானையோ விளையாட்டு பொம்மையாகத்தான் நாம் கொண்டாடுவோம், கூத்தாடுவோம். ஆனால் அதுவே வேல்யூன்னு என்றைக்கு நீ பயந்து கீழ்ந்து மெச்சூர்டாகி உன் வாழ்க்கையில் அது ஒரு இன்றியமையாத பொருள், ஒரு வேல்யூவான பொருள், அது இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம், நீ என்றைக்கெல்லாம் நீ ஒரு மெச்சூர்டாகி நினைக்கிறியோ அன்றைக்கி அதை பத்திரப்படுத்துறதுக்கு உன் புத்தி வேலை செய்யும் இல்லையா? அது மாதிரி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதில் இந்திரியங்கள் அவ்வளோ வேல்யூவான இந்திரியங்கள் பகவான் படைச்சிருக்கார். ஒரு மிகப்பெரியதான மிஷினை, பார்க்குற சக்தி இருக்குது, கேட்குற ஆற்றல் இருக்குது, பேசுகிற ஆற்றல் இருக்குது, நடக்கிற ஆற்றல் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெரிய ஒரு வேல்யூ. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யாருக்கு கொடுத்துருக்கோம்? யானை பூனையில் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு பாலவிகார் கிளாஸுக்கு வருதான்னா எதாவது பிராணிகள் எங்கே? ஏன் அதுக்கு தெரியாது. பாலவிகார் கிளாஸுக்கு யார் வருவா? மனுஷா தான் வருவா. பிராணிகளை பற்றி குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம், குழந்தைகளை பற்றி பிராணிகளுக்கு டீச் பண்ண முடியாது. ஒரு ஊரில் ஒரு அனிமல் இருந்தது, யானை இருந்தது, பூனை இருந்தது. நீ எக்ஸாம் பாடம் நடத்து. யானை வந்து எக்ஸாமில் வந்து யானை பாடத்தை 10 மார்க்கு யானையை பற்றி எழுதுமா, பாடத்தை எலிபெண்டை பற்றி என்ன உனக்கு தெரியுமா எழுது இல்லையா? ஆண்ட்டை பற்றி எழுது, பேரட்டை பற்றி எழுது, கேரட்டை பற்றி எழுதுன்னு கூட சொல்லுவான், கேரட் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு மனிதனை பற்றி எழுதுன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியாது? நம்மளை பற்றி யார் சொல்லணும்? பகவான் சொல்லணும். பகவான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், மனுஷாலையும் படைச்சிருக்கான். ஆனால் மனுஷாலை பற்றி
பகவான் தான் சொல்லணும். அதனால் நீ உத்தமமான மனிதனா, நீ நல்லவனா, கெட்டவனா, அயோக்கியனா, யோகியனா அப்படிங்கிறது ஒரு மனிதன் உனக்கு குத்தக்கூடிய முத்திரை உன் வாழ்க்கையில் முக்கியம் இல்லை. பகவான் குட்டக்கூடிய முத்திரை தான். விதுரர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அஸ்தினாபுரம். விதுரர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அஸ்தினாபுரம். ஏன் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற விருதர் பிச்சைக்காரனாக இருந்தார்? ஏன் அவர் வீட்டுக்கு போய் பகவான் போகணும்? சீஃப் மினிஸ்டர் தான், அஸ்தினாபுரத்துக்கு ராஜா தான். யார்? விதுரர். காலம் அப்படிங்கும்போது அந்த விதுரரையும் அப்படி ஆக்கி கொடுத்து. துரோணாச்சாரியார் 2 பேருக்குமே தான் குருவாக இருந்தார். ஏன் இவளுக்கு இருந்தால் அவளுக்குன்னு தான் இருந்தார். ஆனால் துரோணாச்சாரியார் 2 பேருக்கும் குருவாக இருந்து ஒரு அஸ்வத்தாமன் ஆகட்டும், அதுக்கப்புறம் துரியோதன ஆகட்டும், அந்த கர்ணன் ஆகட்டும், ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய திருதராகட்டும், பாண்டு ஆகட்டும், எல்லாரும் வேல்யூவான ஒரு ஆத்மாக்கள் அல்ல. நல்லவா கெட்டவானே கிடையாது. மகாபாரதத்தில் எல்லோரும் சூப்பர். ராவணனை காட்டிலும் ஒரு சிவபக்தன் உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? ராவணனை காட்டிலும் யாரும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, எந்த புராணத்துலையும் சொல்லலை. ராவணன் தான் சிவபக்தனா அவன் தான் சொல்கிறான். ஏன்னா சிவனை அவன் கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி ராவணன் ஸ்ரீரங்கம்னு ஒரு க்ஷேத்திரம், நம்மளாம் இப்போ ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் எங்களுக்கு சொந்த ஊர், பூக்காகம் பிறந்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. விபீஷணன் இல்லைன்னா நமக்கு ஸ்ரீரங்கம்னு ஒன்று வந்திருக்குமாண்ணா? சொல்லுங்க. நீ யாரை துஷ்டன்னு சொல்கிறியோ அவனால் உனக்கு நல்லது நடந்திருக்கு லோகத்தில். விபீஷணன் தான், விபீஷன் ஆழ்வார். அவர் சாதாரண அல்ல. ராமச்சந்திரமூர்த்தி கையினால் அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. எனக்கு உங்களுக்கு நடக்கிறதாண்ணா? யாரோட தம்பி? அரக்கனோட தம்பி சுபாவத்தில். ஆனால் சாட்சாத்து சிவபக்தன். அவன்தான் ஸ்ரீரங்கநாதரை சுமந்துட்டு வரான், தூக்கிட்டு வைக்கிறான். ரங்கநாதர் அங்கே இருக்கணும்னு இப்போ நம்ம ஆட்கள் சொல்லுவாள். அவர் தீர்மானம் பண்ணிட்டார்ப்பா அங்கே இருக்கணும்னு, அதனால் போகல. அது நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம். இதெல்லாம் சுவாமி விளையாட்டு பண்ணுறார், எல்லாம் சரி. அதுக்கு அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குதுன்னு சொல்ல வர. விபீஷனுடைய கான்ட்ரிபியூஷன் ரங்கநாதர் அங்கே இருக்கிறதுக்கு அவனும் ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படியாவது வச்சுக்கலாமே என்ன. அதனால் அவன் ராவணன் ரொம்ப கெட்டவன் தான். நம்மளால் கௌரி கல்யாணம் பாடி சீதா பிராட்டி அதுவும் கூட்டிகிட்டு வர முடியுமோ? கொட்டோடு வாழமனம் கொண்டு வந்து நிறுத்தி நீ பாட, பாக்யாதா லக்ஷ்மி ராவம்மா நம்ம இண்டிக்கு வாரம்மான்னு பாடு, வரமாட்டா. ஏன்? நம்மக்கிட்ட பக்தி டூப்ளிகேட்டாக இருக்குது. ராவணன் பார்த்தான், தூக்கின்னு போனானோ இல்லையா அம்பாவை, அந்த இடத்துல சீத்தைன்னு நினைக்காத, ஒரு பெண்ணை தூக்கின்னு போனான்னு நினைக்காத, தேவியை தூக்கின்னு போனான். இப்போ இன்றைக்கி பெருமாள் ஊராக கல்யாண உற்சவத்துக்கு வரார். அது மாதிரி அங்கே உற்சவத்துக்கு கொடுத்துன்னு போயிருக்கான் அவன் தாயார் மகாலட்சுமி. லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திர ராஜஜனையாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரியும் இல்லையா? அது மாதிரி அவர் அந்த ரங்கநாதருடைய திருமார்பில் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி. அவளை தூக்கின்னு போய் அங்கே வச்சுருக்கான். ஏண்டான்னா நல்லவாளோட தான் நல்லவா சேருவான்னா. ஏண்டான்னா அங்கே ஒரு உத்தமி இருக்கா, பதிவிரதை இருக்கா, உலகமே பூஜிக்கிற அளவுக்கு மண்டோதரி இருக்கா. அவளை காட்டும் ஒரு உத்தமி லோகத்தில் தேடினாலும் கிடைக்காதுன்னு தர்மசாஸ்திர ராமாயணத்தில் சொல்கிறான். அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்யாஸ்வரே நித்யம் மகாபாதகநாசனம். அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி. தாரா யாரோட ஒய்ஃபு? வானரத்தில் யார் ஒய்ஃபு? தாரா. சரி, வாலியை இவர் வதம் பண்ணுறார் நம்ம தலைவர். ஆனால் அவர் ஒய்ஃபு சீதைக்கு ஈக்குவல் ஆகிட்ட பற்றில. அப்போ உத்தமமான வாலியனுடைய அவன் எந்த ஒரு குணத்தில் இருந்தாலும் அவள் பத்தினி பதிவிரதா ஸ்திரீ. ராவணன் எந்த குணத்தில் இருந்தாலும் அவள் பத்தினி பதிவிரதா ஸ்திரீ. அகலிகை அவசரத்திலும் நமக்கு தெரியும். அப்போ அவனும் பதிவிரதா ஸ்திரீங்கிறான் தாரா. அப்புறம் மண்டோதரி ராவணனுடைய ஒய்ஃபு. இப்போது மண்டோதரி அப்படிங்கிறவ சாட்சாத் ஸ்ரீதேவி, இவ பூதேவி. பூதேவி ஸ்ரீதேவி ஒரே இடத்துல தானே இருக்கணும். அதனால தான் ஸ்ரீதேவிங்கிறது அங்கே கூட்டின்னு போயிட்டார் தலைவர். ஏண்டான்னா கூட்டின்னு போயிட்டு
மேக்ஸிமம் 2 மினிட்ஸு ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டி அந்த பூதேவி ஸ்ரீதேவியோட பெருமாள் அங்கே ஒரு 2 நிமிஷம் இருந்தாராம். எப்படிடா இருந்தால்னா ராமனுடைய வேஷத்தை போட்டுன்னு போகிறான் சீதையை மயக்கிறதுக்கு. யார்? ராவணன். ராமர் வேஷத்தை போட்டுன்னு போனோன்னே அவகிட்ட போனோன்னே ராமருடைய பிரத்யேகமான நல்ல குணங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் ராவணனுக்கு வந்துடுத்து. அப்புறம் வேஷத்தை கழிச்சுட்டான். 1 நிமிஷத்தில் தாயாரும் பெருமாளும் சேர்ந்துட்டாரா? ஆக அந்த இடத்துல அந்த பூமியில் அம்பாளுடைய பாதத்தை வைக்கணும்னு ராவணனுடைய பிரார்த்தனை. ஏன்னா இவன் சிவனுடைய பக்தன். அதனால் தாயாரை கூட்டின்னு போய் அந்த இடத்துல என்ன இவளுக்கு முன்னால் உத்தமையாக இருக்கக்கூடிய அவ வேறு இருக்கா, இவளுக்கு ஈக்குவலாக 2வது நவகிரக தேவதைகள்லாம் ராவணனுடைய ராஜாங்கத்தில் வேலை பார்க்குறது. நவகிரகத்தை அவன் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான் ராவணன். எப்படி ராவணா நவகிரகத்தை கமுத்து போடுறான் படியாக. சூரியன் சந்திரன் அப்படி ஆரம்பித்து கேது வரையும் கமுத்து போட்டிருக்கான். ஒவ்வொரு கிரகமும் தலையில் படுத்துன்னு இருக்கு. காலை வச்சு ஏறி போவானான் ராவணன் அரசாட்சி பண்ண. அப்போது என்னடான்னா ஒரு யுத்தங்கள்லாம் நடக்க போகிறது, ஒரு கெட்டது நடக்க போகிறது, இந்த மாதிரி ஒரு கெட்டதான சகுனங்கள்லாம் வரும்போது இப்போ என்ன பண்ணான்னா அங்கே ராவணன் ரொம்ப விசேஷமாக யார் அஸ்ட்ராலஜரோ அவரை கூப்பிட்றான்னா. அஸ்ட்ராலஜி ரொம்ப தெரிஞ்சவ யாக்ஞவல்கியர் தான். அவருடைய ஸ்மிருதி தான் அஸ்ட்ராலஜி. இப்போது உயர்ந்த ரிஷிகள்லாம் போய் அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணா, சூரியனை நீ இங்கே இரு, நமக்கெல்லாம் இப்போ ஜாதகம் இருக்க, இதெல்லாம் யார் எழுதியிருந்து அங்கேருந்து வந்தது. சூரியன் இங்கே இரு, சந்திரன் இங்கே இரு, சனி இங்கே இரு, இது இங்கே ஒவ்வொரு கிரகத்தையும் இப்படி இப்படி வச்சுட்டான். அப்போது ராவணன் எல்லாத்தையும் நவகிரகத்தில் செட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் நடக்கிறது. இந்திரஜித் யார்? இப்போ அந்த இந்திரஜித்துக்கு ஒரு அழிவு வரணும், இந்திரஜித்து அழியணும்னு இருக்கும்போது இந்த கிரகங்கள் என்ன பண்ணிவிடுத்தோன்னா சனி பார்க்குறான். சனி பார்வைப்பட்டோன்னா அவனுக்கு அழிவு காலம் வந்தாச்சு. சனி பார்க்குறான். எப்படி பார்க்குறான்? சனி தன்னோட காலை தூக்கி பக்கத்து வீட்டில் போடுறான். பக்கத்து வீடு காலியாக தானே இருக்கு. பக்கத்தான காலியாக இருந்தால் அந்த இடத்துல கொடியில் துணி உடைச்சிருவோம், இல்லை வடம் போய் காய போட்டுருவோம். பக்கத்தான மொட்டை மாடியில் ஏறி குதித்து செவரி ஏறி குதித்து மாடியில் போய் வடம்லாம் காய போட்டுருவோம். ஏன்னா பக்கத்து வீடு காலியாக இருக்குல்ல, ஆனால் யூஸ் பண்ணிப்பாவேன். என்ன முடிஞ்சால் பிராமணா வாத்தியார் எல்லாத்தையும் காம்பவுண்ட் வால் ஏறி குதித்து அவாத்து கிணத்துல போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்குவோம், பக்கத்துக்கு ஊருக்கு போயிட்டான்ருவோம். அது மாதிரி சனி என்ன பண்ணால் தன்னோட காலை தூக்கி அடுத்த வீட்டில் போட்டான். ராவணன் பார்த்தான், வெட்டிட்டான். யாரை? சனியோட காலை. இப்போ என்னடான்னா சனிக்கு ஒரு கால் கிடையாது, மந்தன்னு பேர். ஏன்னாலும் ரொம்ப டிலேவாக நடப்பார், மெதுவாக நடப்பார். சனக்ஷணா கர்த்தவியாக க்ஷணைஹி சரதி இது சனீஸ்வரா. என்ன க்ஷணைஹி சரதி இது சனேஸ்வரன். சனி அப்படிங்கிற கிரகம் க்ஷணைஹி அப்படின்னா ஒரு க்ஷணம்னு பேர். க்ஷணைஹி சரதி அப்படின்னா கிளம்புறது போகிறது நடக்கிறதுக்கெல்லாம் பேர். ஒவ்வொரு க்ஷணமும் அவன் ஒரு அடி எடுத்து வைக்க ஒரு அடி எடுத்து வைக்க ஒரு பரலாங்க போட்டு ஒரு க்ஷணம் ஆகுமா. அவ்வளோ மெதுவாக நடக்கிறதுக்கு பேர் க்ஷணக்ஷணா. ஒவ்வொரு க்ஷணமாக ஒவ்வொரு பரலாங்க அப்படி மெதுவாக நடப்பானா. அதனால தான் 2.5 வருஷம் சனி பகவானுக்கு 2.5 வருஷம். பாக்கி கிரகங்கள்லாம் 1 வருஷம். இவன் மட்டும் சூரியன் அவர் ஒரு மாதம். சந்திரன் டெய்லி ஒரு பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார். அது மாதிரி நமக்கு இந்த இந்திரியங்கள் பவித்திரமாக்கிக்கணும் அப்படின்னா வேல்யூவான பொருளை நாம் ஹேண்டில் பண்ணணும். சரி, வெளியேர்ந்த பொருள் கிடச்சிருத்து, மௌலியோட பையனுக்கு சொன்ன ஒரு வைர கட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு, விலையுயர்ந்த பொருள் கிடச்சிருத்து, அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்.
அவ்வளோதான். ஆனாலும் அந்த உயர்ந்ததான பொருளை நாம் பத்திரமாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கணும், பத்திரமாகவும் இருக்கணும், அதை ரொம்ப பொக்கிஷ மாதிரி பொத்தி வளர்க்கணும், காப்பாற்றணும். அப்படிங்கிறது தான் நம்ம ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள்லாம் இந்த லோகத்தில் விட்டுட்டு போன அவ்வளோ நல்லதெல்லாம் நம்ம எடுத்து அதெல்லாம் வந்து பொக்கிஷ மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நாராயண பட்டத்திரி வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிஷி, ஒரு பெரிய மகான். நாராயண பட்டத்திரி எங்கே இருக்கார்? அவர் தான் நாராயணி எழுதுகிறார் குருவாயூரப்பனுக்கு. குருவாயூரப்பன் நாராயணி எழுதும்போது நாராயண பட்டத்திரி வந்து ஆற்றுல வந்து உக்காந்துருக்கா. நாராயணி எழுத வரல. சுவாமி என்ன பண்ணுறார்? அவரே அவர் மனசில் பூந்துண்டு தன்னுடைய சரித்திரத்தை அவர் எழுதுகிறார். அவர் இடத்துல ஒரு சிஷ்யம் போய் சேர்ந்தான். வேஷ்டி துவைச்சி போடுறது, அவருக்கு பால் கொடுக்கறது, அவருக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணிருந்தான். நாராயண பத்திரி சொன்னார், இந்த குருவாயூரப்பன் அவர் ரொம்ப பெரிய பிரசித்தியான மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அதனால் குருவாயூரப்பன் வந்து அற்புதமான ஒரு மூர்த்தி. லோகத்தில் அவர் மாதிரி கிருபை பண்ணுற சுவாமி எத்தனையோ இருந்தாலும் அது ஒரு தனி டாக்கு குருவாயூரப்பன். இவர் என்ன பண்ணார்? உபன்யாசம் பண்ணுவார். அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணுறான் பாரு. அவன் ஒளிஞ்சிருந்து இவர் உபன்யாசத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தான். இவனுக்கு ஒரு ஆசை, அவரோடைய உபன்யாசத்தை கேட்டோன்னா அவரோட கோவிலுக்கு போகணுன்னு. பிரம்மோத்சவம் நடக்கிறது 10 நாள் குருவாயூரில். நாராயண பட்டத்திரி சொன்னார், நான் கிளம்புறேன், வீட்டை பூட்டிடு அப்படின்னார். இவன் சொன்னான், நானும் 3 நாளாக உங்கள் வீட்டை கேட்டுகிட்டே இருக்கேன், என்னையும் நீ கூட்டின்னு போங்க அப்படின்னு. போடா பைத்தியக்காரா, உனக்கு என்ன தெரியும், உன்னெல்லாம் கூட்டின்னு போய் என்ன நீ வந்து சாப்பாடு நம்ம வீட்டில் இருறான்ட்டான். 4 நாள் ஆச்சு, இன்றைக்காவது நான் கூட்டின்னு போங்க. போடா பைத்தியம் அப்படின்ட்டார். 5ஆம் நாள் ஆச்சு, தற்குறி அப்படின்னார். 6ஆவது நாள் ஆச்சு, நீ உருப்படாமல் போகிற, உனக்கு இருக்குன்னார். 7ஆம் நாள் ஆச்சு. அப்போ ஒரு சொன்னார், உனக்கு என்ன, நீ வந்து சுவாமியை பார்த்து என்னத்தை கழிக்க போகிற, உனக்கு என்ன தேணும்? இல்லை குருவாயூரப்பனை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு. இந்த சுவாமி எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாம். ஏடா நீ பார்த்து என்ன, நீ பார்க்குற அளவுக்கு நீ எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிய. குருவாயூரப்பன் யார், எப்பேற்பட்ட பிரபு. நீ ஆஃப்டரால் ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சி நீ வந்து வேலை பார்த்துருக்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? 8ஆம் நாள் ஆச்சு, எப்பாவது குருவாயூரப்பனை பார்க்கணுமே ஆனால். அப்போ அவர் சொன்னார், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சரி இன்றைக்காவது கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போனார். 9ஆம் நாள் சொன்னார், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லை நீங்கள் கூட்டின்னு போக மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டேன், உங்கள்கிட்ட இனிமேல் நான் போராடி பலன் இல்லை, உங்கள் சுவாமியோட அலங்காரம் அவர் எப்படி தான் இருக்கார் அப்படிங்கிறதா சொல்லுங்கன்னா. இவர் ரொம்ப கோபம் வந்துடுத்து. தினந்தோறும் நம்மளை இம்சிக்கிறானேன்னு, என்னடா பெரிய குருவாயூரப்பனை பற்றி இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், எருவு மாடு மாதிரி இருப்பார், போருமா அப்படின்ட்டு போயிட்டார். எருவு மாடு மாதிரி இருப்பான்ட்டு போயிட்டான். இவன் பார்த்தான், சரி இந்த மனுஷன் நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் இவருக்கு தெரியாமல் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான். நேராக இவர் போனார். அவனும் 10ஆவது நாள் உற்சவத்தும் போது சுவாமியை வந்து சீவேலின்னு பேர். சீவேலின்னா சுவாமியை வெளியில் கொண்டு வருவாள். கொண்டு வந்து சீவேலி தானே, அந்த சுக்கு ஜலம்லாம் கொடுப்பாளே, அது சோட்டானிக்கரையில் கிடைக்கும், பாக்கி ஊரில் கிடைக்கிறது மூக்காம்பிகையிலையும் கிடைக்கும். அங்கே கிடைக்கும். சீவேலியும் போது அந்த கொடுப்பா சுட சுக்கு வெள்ளம்லாம் இருக்கும், நல்ல காரசாரமாக நல்ல பானகம் மாதிரி இருக்கும். அது கொடுப்பா, அது குடிக்கணும், வியாதியே வராது. சீவேலி தீர்த்தம் சாப்பிட்டா வியாதி கிடையாது. ஆமாம், அங்கே கூட எங்கள் இதில் கோவிலெலாம் கட்டி முடித்தோன்னா உற்சவாதிகளெல்லாம் கொடுக்கணும். அப்போ என்னாச்சு, இவன் 10ஆம் நாள் போனான் எங்கே கோவிலுக்கு. சீவேலி சுவாமி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வர வெளியில், உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் தூக்கின்னு வர முடியல. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கா. குருவாயூரப்பன் சுவாமி சின்னது தான், ஆனால் அவரால் வெளியில் எடுத்துன்னு வர முடியல. இப்போது எல்லாரும் ஆள் மாற்றி எல்லாம் கொண்டு வந்து அந்த சுவாமி விக்கிரகத்தை தூக்கின்னு வர முடியல. குருவாயூரப்பன் சந்நிதியிலேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறது. இந்த மௌலி விக்கிரகத்தினுண்டு வெளியில் வரணும் இல்லையா, தூக்கின்னு வரணும் இல்லாமல். நம்ம நினைக்கிறோம் சின்ன சுவாமி திருண்டு அந்த கேரளாவில் சின்னதாக ஒரு வஸ்திரம் சாத்தி இப்படி சின்னதாக இப்படி வச்சுட்டு வருவா. அந்த சுவாமியை தரிசனம் பண்ண
லட்சோபலட்ச ஜனங்க நிற்பா. நாம் இப்போ எந்த சாமியை கொண்டு வந்தாலும் 2 பேர் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த வேல்யூ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சுவாமியை கர்ப்பகிரகத்திலேருந்து வர சுவாமி, அந்த சுவாமியினுடைய முழு சக்தியும் இவர் வாங்கிட்டு வர்றார். அப்போது எவ்வளோ அதை கொண்டாடுவார் தெரியுமா அந்த ஊரில். இது என்னாச்சு, இப்போ போனால் இப்போது நாராயண பட்டத்திரி முன்னால் இருக்கிறார். அவர்கிட்ட பட்டாச்சாரியார் சொல்கிறார், என்னமோ தெரியல குருவாயூரப்பன் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் அப்படின்னு. இவர் பாடுறார், என்னெல்லாம் பாடுறாரு. நீ எத்தனை பாடு, 6 மணிக்கு சீவேலி எடுக்கணும், 8 மணி ஆச்சு, சுவாமி வரல, பிரசனம் போடுன்ட்டான். குருவாயூர் கேரளாவில் ஏதாவது பிரச்சனைனா உடனே பிரசனம் தான். உடனே இப்போ சோழி உருட்டினா எல்லாம் ஆச்சு. பார்த்தா இவளுக்கு பிரசனத்தில் சுவாமி வரமாட்டேங்கிறார். அதுக்கு நீ என்ன, நாங்கள் தான் பார்த்துட்டு வேண்டாம், இவன் சுவாமி வரமாட்டே தெரியறத, எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியலன்னா. இதில் குருவாயூர்லேயே பரபரப்பாக இருக்குது. இப்போ சுவாமி வெளியில் வரணும். இவன் போனான். யார், இவர்கிட்ட இருக்கான ஒரு சின்ன பையன், அந்த நாராயண பட்டத்திரி வேஷ்டியை பிடிச்சி இப்படி இழுத்தான். இவன் அவர் இருக்கார் நாராயண பட்டத்திரி. ஏன்னா ஆஜானுபாகம் அடவந்த ரோஜனம்னு அந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாளாம். இப்போ அவன் துணுண்டு இருக்கான், அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கார். என்னடா வேஷ்டி பிடிச்சி இருக்கிறானன்னா, சுவாமி வரமாட்டார் அப்படின்னா. அது எங்களுக்கே தெரியும், 2 மணி நேரமாக போராடிட்டு இருக்கோம். நீ உன்னை அவனை இங்கே வர சொல்லலாம் கோவிலுக்கு, நீ ஒழிடா அப்படின்னார். நான் ஒழியறது இருக்கட்டும், முதல்ல கொம்பை வெட்டுங்க, அப்போ தான் சாமி வருவார்னா. என்னடா கொம்பை வெட்டுறது, கொம்பு இடிக்கிறது இல்லை அப்படின்னா. உடனே நாராயண பட்டத்திரி பார்த்தார், என்ன கொம்பு இடிக்கிறது என்ன. உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. சரி இது என்னன்னு தெரியல, மறுபடியும் பிரசனத்தை உருட்டி இல்லை போடு என்னன்னு பாருங்க. சுவாமி எப்படி இருக்குது, தேவ பிரசனத்தை பார்த்தா அதில் எரும மாடு, சுவாமி எரும மாடாக இருக்கார். சுவாமி எரும மாடாக இருக்கார். அதனால் கொம்பு இடிக்கிறது வாசப்படியில். அதனால் உடனே நாராயண பட்டத்திரி, இந்த குழந்தைய நாம் ஒரு க்ஷணம் அந்த குழந்தைய உதாசீனப்படுத்திட்டோமே, நம்ம எரும மாடு மாதிரி இருப்பான்னு சொன்னோம். ஆனால் சுவாமி அவனுக்கு எரும மாடு மாதிரி அவன் நினச்சிருந்தான். ஆஹா, எரும மாடு மாதிரி சுவாமி இருப்பார் அப்படின்னு. பலராமன் யார் கிருஷ்ணனுக்கு? அண்ணா, எல்டர். ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர். நீ போய் இங்கே பாலவிகாரில் போய் சொல்லணும். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் ஒரு இடத்துல. கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் பூரா சொல்கிறார். துவாரகை தான் கிருஷ்ணன் அரசாட்சி பண்ணின இடம். எங்கே? துவாரகை. மதுராவில் கிருஷ்ணன் அவஸ்தைப்பட்ட இடம். துவாரகையில் கிருஷ்ணன் தர்பார் பண்ண இடம். இப்போ அவர் சொன்னார், துவாரகையில் கிருஷ்ணன் எப்படிலாம் இருக்காருன்னு உபன்யாசம் சொல்கிறார். ஒருத்தன் கேட்டுன்னு போனான், திருட. உபன்யாசம் பண்ணி முடிச்சோன்னா அவரை கூப்பிட்டு வழியில் அந்த துவாரகையில் கிருஷ்ணனுடைய அட்ரஸ் வேணும்னா. ஏன்னா கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை நான் உபன்யாசம் பண்ணுறேன், அவர் அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னா. கிருஷ்ணனுடைய அட்ரஸ் சொல்கிறியா இல்லை ஒன்று குத்தட்டுமான்னு கத்தியை காமிச்சான். நான் வேணால் உபன்யாசம் பண்ண 10 நாள் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், எனக்கு சம்பாவனை கொடுத்துருக்கா, அதை வேணால் கொடுத்துறேன், என்னை விட்டுரு அப்படின்னா. இல்லை நீ எனக்கு அட்ரஸ் சொல்லுன்னா. துவாரகைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போ. பலராமன் கிருஷ்ணன் 2 பேர் மாடு மேய்ச்சின்னு இருப்பா. அவகிட்ட போனால் நான் சொன்ன ஆபரணங்கள்லாம் பிடின்னு வந்துடலான்னு. இவன் நேராக போனான் துவாரகைக்கு. இந்த துஷ்டன் நேராக போனோன்னா அங்கே போய் எல்லாம் தேடின்னு இருக்கான். என்னடா அது, கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பான்னு சொன்னால், பலராமன் ஒருத்தர் 2 பேரும் மாடு மேய்க்கிறான்னு சொன்னால், இப்படி இருக்கேன்னு பார்த்தா மாடு மேய்க்கிற இடத்துல பார்த்தா கோபினத்தை கட்டிட்டு பலராமனும் கிருஷ்ணனும் 2 பேரும் மாடு மேய்ச்சின்னு இருக்கான். இப்போது இவன் போய் கேட்குறான், ஏப்பா இந்த ஊரில் கிருஷ்ணன் யார் அப்படின்னு. கிருஷ்ணன் கட்டியே அவன் தெரியுமான்னு அவனுக்கு. இவனும் திருடன். அவர் சொன்னார், கிருஷ்ணன் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், என்னமோ நிறைய நகையெல்லாம் போட்டுருக்கார். அப்போ உனக்கு எப்படி தெரியும் அப்படி இப்போ நகையில் வேல்யூவை போட்டுன்னு இருக்காருன்னு சொன்னால. ஆமாம் இந்த ஊரில் தான் இருக்கார் அப்படின்னு. ஐயோ அவரை பார்க்கணுமே அப்படின்னு. உனக்கு நகையெல்லாம் வேணுமா? இவர் கேட்கல, கிருஷ்ணன் மாடு மேய்ச்சுண்டு, உனக்கு வேல்யூவான நகையெல்லாம் வேணுமான்னு. அவன் பார்த்தான், ஓஹோ நம்மளை காட்டும் பெரிய திருடனாக இருப்பான், ஆகையினால இவனோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுப்போம். ஆனால் ரைட்டு நகையெல்லாம் வேணும்னா. எப்போ அவர்கிட்ட கொள்ளடிச்சா 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம், நீ கவலையப்படாத, நான் அவரை இப்போ கொண்டு வந்து நிறுத்துகிறோம் முன்னால் அப்படின்னா. இவனுக்கு பரம சந்தோஷம். என்னடா பழ நழுவி பாலில் விழுந்த கதையா,
நாம் கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டால் இவன் கொண்டு போய் விட்றேங்களாம் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னான், மாடு மேய்க்கிற கிருஷ்ணன் கௌபீனம் கட்டின்னு இருக்கான், நீ கண்ணை மூடிக்கோ, ஒரு க்ஷணம் அவரை கிட்ட முன்னால் கொண்டு போய் நிறுத்துறேன்னா. கண்ணை மூடின்றான். நான் சொல்கிற வரையும் கண்ணை திறக்காத, ஏன்னா அவர் அப்படி ஜொலிக்கும் நகையெல்லாம். ஆனால் நீ கண்ணை மூடிக்கோ, அடுத்து நான் சொல்லும்போது கண்ணை தரேன்னா. இந்த திருடன் கண்ணை மூடினா. ஒரு நிமிஷம் ஆச்சு, கண்ணை தரேன்னா. அந்த உபன்யாசத்தில் என்னென்னலாம் சொன்னாலோ அதே மாதிரி இந்த மாடு மேய்க்கிற கிருஷ்ணன் அந்த அலங்காரத்தோடு நின்னா அவனுக்கு முன்னால். நீ என்ன வேணாலும் நகை எடுத்துக்கோன்னா. அந்த அலங்காரத்தை அப்படி தலையிலேருந்து கால் வரையும் பார்த்தோன்னே அவன் எந்த பர்பஸுக்காக இங்கே வந்தானோ அந்த பர்பஸ் மறந்து போச்சு. அந்த திருட்டு சுபாவம் எடுத்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணி கையெடுத்து நமஸ்காரம் பண்ணி, இவ்வளோ கருணை, ரொம்ப அற்புதமாக இருக்க, எனக்கு காட்சி கொடுத்தது பகவான் எனக்கு நான் ரொம்ப துஷ்டன், எனக்கு நீங்கள் காட்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். எது வேணாலும் எடுத்துன்னு போனார். என்ன எனக்கு ஒன்றுமே வேணான்ட்டான், போயிட்டான். காலிங் பெல் அடித்தான் உபன்யாசர் வீட்டில் இந்தியாவில். என்ன பண்ணான், நான் கிருஷ்ணனை பார்த்தேன்னா. கிருஷ்ணனை பார்த்தியா? 40 வருஷமாக நான் பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், நானே கிருஷ்ணனை பார்க்கல, நீ பார்த்துட்டேங்கிறிய? நான் பார்த்தேன். போப்பா, மதுராவுக்கு நான் போனேன், போயிருக்கலாம். கிருஷ்ணரை மாடு மேய்ச்சிருந்தவனை அங்கே எல்லாருமே கௌபீனம் கட்டின்னு மாடு மேய்ச்சின்னு இருப்பான். பலராமனும் கிருஷ்ணனை நான் பார்த்தேன், நம்பலை. அப்படியே ஃபுல்லாக இருந்தது ஆபரணம்னா. எங்கே கிருஷ்ணன் போட்டிருந்த ஒரு ஆபரணத்தை ஒன்றால் காமிக்க முடியுமான்னா? எங்கேருந்து எடுக்கிறது? அவர் பார்த்த அந்த அலங்காரத்தை பார்த்தோன்னே அந்த ஆனந்தத்தை என்னால் சொல்ல முடியல, நான் சந்தோஷத்தில் இருக்கேன்னா. நான் நம்ப மாட்டேன்பா அப்படின்னா. திருடன் சொன்னால் உங்களை கூட்டின்னு போய் காமிக்கிற வாங்கணுன்னா. இவரும் போனார் மதுராவுக்கு. பார்த்து இவர் எங்கே மாடு மேய்ச்சிருந்தோ அந்த இடத்துல இவன் சொல்கிறான் அவர்கிட்ட, உபன்யாசர்கிட்ட, இதா பாருங்கோ கிருஷ்ணன் நிற்கிறார் பாருங்கோ, தலையிலேருந்து கால் வரையும் ஆபரணத்தோட. இவர் கண்ணை தேய்ச்சிண்டு பார்க்குறார், ஒன்றுமே தெரியலையே. அங்கே பாருங்க அண்ணா, யாரோ ஒருத்தன் கோமணம் கட்டின்னு 2 பேர் ஆடு மேய்க்கிறான்னா. ஐயோ அவர் கிருஷ்ணருங்க அப்படின்னா. இவனுக்கு ஜெகஜோதியாக காட்சி கொடுக்குறார், அவனுக்கு கோவிலத்தோட காட்சி கொடுக்குறார். இப்போது இதுதான் கிளைமேக்ஸு. இவன் சுவாமிகிட்ட சொல்கிறான், நம்பிக்கை கெட்டு போயிடும், நான் உன்னை பார்த்தேன்னு நான் சொல்லி கூட்டின்னு வந்திருக்கேன், நம்பிக்கை வீண் போயிடும், என்னை நம்ப மாட்டான். அதனால் எனக்கு காட்சி கொடுத்த நீ எனக்காக வேண்டி நீ அவருக்கும் காட்சி கொடு. 40 வருஷமாக உனக்கு உபன்யாசம் உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஆனால் நான் நம்பி கூட்டின்னு வந்துட்டேன், என்னை அவர் சந்தேகப்படுவார், என் நம்பிக்கை வீணாக போயிடும், அப்பா நீ காப்பாற்றுப்பா, நீ தான் கருணை பண்ணணுன்னு வேண்டினானா. வேண்டினோடனே இப்போது பகவான் காட்சி கொடுக்குறார் உபன்யாசகருக்கு. உபன்யாசகர் இவனை குருவாக வச்சு இவனை ஸ்தோத்திரம் பண்ணி இவனை நமஸ்காரம் பண்ணான். அவன் கேட்டான், நான் ஒரு திருடன், என்னை போய் நமஸ்காரம் பண்ணுறியப்பான்னு. அப்போ அவர் சொல்கிற உபன்யாசகர், 40 வருஷமாக நான் பகவான் சரித்திரத்தை ஜனங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன், ஆனால் அந்த பகவான் எனக்கு காட்சி கொடுக்கல, உன்னுடைய மனசுக்கு பகவான் காட்சி கொடுத்துட்றார், உன்னால தான்ப்பா இன்றைக்கி பகவானை நானும் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னாலும். அது மாதிரி நாம் ஒரு வேல்யூவான ஒரு மனசு என்றைக்கு வேல்யூவாக இருக்கோ அன்றைக்கி இந்த பிரபஞ்சத்தில் பகவானை நம்ம பார்க்கலாம். கோபீனம் கட்டின கிருஷ்ணன், ஆடு மேய்க்கிறவனாக இருக்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய கிருஷ்ணன் எப்படி அலங்காரமாக அவருக்கு காட்சி கொடுத்தானோ அது மாதிரி கிருஷ்ணன்கிறவர் ஒரு சுவாமியை எப்படி காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி குருமார்கள் எல்லாம் நாம் அந்த வேல்யூ தெரிஞ்சு மனசு பவித்திரமாக இருந்து அவளை நம்ம பார்க்கும்போது அவளும் நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலேருந்து பகவான் நிலைக்கு நமக்கு காட்சி கொடுப்பா. அதனால தான் அகோரா பாபகாசினி. அது மாதிரி ருத்ரத்தில் முதல்ல ஒரு வாக்கியமே உபனிஷத்தில் என்ன சொல்கிறான்னா, ஜிக்வா மே மத்து மொத்தமாக, நாக்கில் நல்ல விஷயங்களை பேசு. அந்த நாக்கு என்பது மென்மையானது, அதனால் பல்லு போனால் சொல்லு போச்சும்பான். அதனால் பல்லு இருக்கே அது வன்மையானது. அந்த வன்மையான பல்லு கடினமான சொற்களையும் சொல்லும், கடினமான பொருளையும் மெல்லும். கடினமான சொல்லும், கடினமான பொருளை மெல்லும்.
அப்போது இந்த பல் வன்மையானது. அது மாதிரி வன்மையானது எப்போது நம்மக்கிட்டேருந்து உதிர்ந்துருத்தோ அப்போது மென்மையானது நமக்கு துணையாக நிற்கும். அப்போது வன்மையானதுனால் நம்மக்கிட்ட உதிரணும் அப்படின்னா அதை நாம் ஒதுக்க முடியாது. அந்தந்த காலகட்டம் வரும்போது தானாக பல்லெல்லாம் உதிர்ற மாதிரி நம்மளை விட்டு அது தானாக விலகிடும். விலகும்போது எது சாஸ்வதமாக இருக்கோ அதுதான் பகவானுக்கு பிரீத்தியானது, அதுதான் நல்லதெல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால்தான் இந்த உபநிஷத்தில் ஒவ்வொரு ரசமும் வேதாந்தத்தினுடைய எசன்ஸு தான் உபநிஷத்தினுடைய எசன்ஸு தான் இந்த மாதிரி நல்ல உபதேசங்கள். அதனால் நல்ல உபதேசங்களை நம்ம கேட்டு அதுபடி நடந்து அந்த மாதிரி ஒரு வேல்யூவாக ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சிடணுன்னா இந்த லோகத்தில் நமக்கு துக்கம் வராது, துர்பிக்ஷம் வராது. துர்பிக்ஷம் அப்படிங்கிறது தரித்திரத்தை வச்சு துர்பிக்ஷம்னு இல்லை, குணங்களை வச்சு துர்பிக்ஷம். குணங்கள் நன்னா இருக்கும்போது, சத்குணமாக இருக்கும்போது அந்த குணங்களே சுபிக்ஷமான ஒரு காரியங்களெல்லாம் பண்ணும். மனசு நன்னா இல்லை, குணம் நன்னா இல்லைன்னா நம்மக்கிட்ட பகவான் எவ்வளோ சௌகரியத்தை கொடுத்தாலும் துர்பிக்ஷம்னு நமக்கு துர்பிக்ஷத்தை தான் நம்ம அடைவோம். ஏன்னா இந்த துர்பிக்ஷம் என்பது பிறருக்கு உதவாத பொழுது நாம் தரித்திரனாக வாழ்கிறோம். பிறருக்கு உதவும் பொழுது நாம் கோடீஸ்வரனாக இருக்கோம். ஆக மற்றவாளை கோடீஸ்வரன் ஆக்கிறது நம்மளுடைய காரியம் இல்லை, மற்றவாளுக்கு உதவுறது நம்மளுடைய காரியம். அதனால தான் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். அது மாதிரி சரீரத்தை நாம் நல்ல மார்க்கத்துக்கு, நல்ல வழிக்கு நாம் இது என்னது ஒரு சாதனம். சரீரம் என்பது ஒரு சாதனம். சாதனம்னா கடக்கக்கூடியது. எதுக்கு நம்மளுக்கு ஒன்றை கடந்து போகிறதுக்கு எது ஒரு கருவி நமக்கு உதவுறதோ அதுக்கு பேர் சாதனம்னு பேர். ஒரு பேப்பரில் எழுதுறதுக்கு ஒரு எழுதுகோல்னு இருக்குது, அது சாதனம் இல்லையா? பேசுகிறோம், எது வழியாக பேசுகிறோம்? வாய் வழியாக, அது சாதனம். நடக்கிறோம், கால் சாதனம். பார்க்கணும், கண்ணு சாதனம். ஒன்றை அடைவதற்கு எது ஒன்று உபயோகமாக இருக்கின்றதோ அதுக்கு பேர் சாதனம்னு பேர். அது மாதிரி மனம்ங்கிற ஒரு சாதனம். பல சாதனைகளை செய்தால் நாம் இறைவனையும் அடைய முடியும்.